ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அந்த இடத்த சுத்தி விளக்கேத்தாம வீட்டுல விளக்கேத்தி நல்லா கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே. இருக்க இடத்துல கும்பிடுங்க. அந்த நான் சொல்றேன், திருப்பரங்குன்றதுக்கு போய் முருகனை கும்பிடுவதை விடவும் உன் வீட்டில் வச்சு முருகனை கும்பிட்டு ஒழுக்கமா வாழ்ந்தேன்னா முருகன் அதை விட அதிகமா மகிழ்வாரு இல்லையா? நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் என்னன்னா, இத்தனை கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்யும் போது ஒரு அரசு அதிகாரி நீங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, துணிந்து நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன், I'm not allowing, we'll face the consequences, we are not allowing and we will face the consequences சொல்றது இருக்கு இல்லையா? நான் அனுமதிக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் சிக்கல்களை என்னன்னா தள்ளிவிட பார்ப்பாங்க, நம்ம ஏன் செய்வான்னு இந்த வேலையை நினைப்பாங்க. அதுக்கு நடுவில் கம்பீரமாக ஒருத்தர் தன்னுடைய பதவிக்குரிய அழகோட, ஆமாம் நான் அனுமதிக்க மாட்டேன், இங்கே நிம்மதியாக வாழ்வது தான் அரசு அதிகாரியுடைய வேலை, அதுக்கு உதவி செய்வது தான் நிம்மதியாக வாழ்வதற்கு, சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கு. நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால் விளைவுகள் வந்தால் சந்திப்பேன். என்ன விளைவு வந்துடும்? என்ன விளைவு வந்துருங்க? ஒன்றும் இடாதுல்ல. என்ன கோர்ட்டு சொன்னதை கவர்னர் மட்டும் கேட்குறாரா? கோர்ட்டு சொன்ன கவர்னர் கேட்க மாட்டேங்கிறாரு, பேசாமல் வச்சிருக்கீங்க அந்த கவர்னர். இன்னும் அப்படிங்கும்போது கோர்ட்டு சொன்னது அதிகாரி கேட்கலன்னு என்ன நடந்துட போகுது? ஜனநாயகத்துல கோர்ட்டு சொல்றதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. அடுத்த கோர்ட்ல போடுவோம்ல சார், மேற்கொண்டு அடுத்த ஆள்கிட்ட கேட்போம்ல, இந்த கோர்ட்டு சொன்ன விருப்பம்ல அடுத்த ஆள்கிட்ட கேட்போங்கிறதுனால சொல்றோம். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டீங்க, 6 மணி வரைக்கும் நடைமுறைப்படுத்தலன்னா 6:05 நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போடுவேன்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் போடுங்க சார், நல்லா போடுங்க. நீங்க நான் மட்டும் மேல்முறையீடு பண்ணுவேன்ல, இல்ல அந்த தீர்ப்பு தப்பு, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, எங்க மனம் புண்படுதுன்னு சொல்லுவேன் இல்லைன்னா, இதுக்கு மனம் புண்பட்டா அதுக்கு என் மனம் புண்படும்ல. நான் என்ன சொல்றேன், அந்த இன்னைக்கு ஊருக்குள்ள 100 பிரச்சனை இருக்கு சரியா? மதுரைக்கு மெட்ரோ ரயில் தர மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அந்த நீதிபதி ஒண்ணுமே உணர்ச்சிவசப்பட மாட்டேங்கிறாரு. 100 வருஷமா ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல விளக்க விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல போய் விளக்க ஏற்றுறதுக்கு உடனே உணர்ச்சிவசப்பட்டு மனமெல்லாம் புண்பட்டுருச்சு அப்படின்னா சமூகம் எதை நோக்கி நகரணும் அடுத்த கட்டத்துக்கு? அங்கே சாமி விட்டுருக்காங்க, பேசாமல் இருக்கு, அந்த இடத்துல கூப்பிட்டு பேசுற மெட்ரோ உணர்வுகளோட புண்பட்டு உணர்வுகளோட இல்லையா? எனக்கு வர வேண்டிய சௌரியம் வரலைங்கிற உணர்வு இல்லையா?